எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். அரசாங்கம் திருப்தியடையவில்லை, உறுதியளித்த பசில் ராஜபக்ச. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை போன்ற மற்றொரு தாக்குதல் நாட்டில் நடக்காது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உறுதியளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில் 2019 ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணை செய்பவர்கள் அதற்கான பதில்களை வழங்குவார்கள். இதேவேளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் காணப்படும் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் கூட முழுமையாக திருப்தி அடையவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் மேதின பேரணிகளை நடத்தாத சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடித்து கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை: திடீரென அதிகரிக்கும் கொரோனா தொற்று. இலங்கையில் மேலும் 155 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட்-19 தடுப்பு செயலணியின் பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கமைய நேற்று இதுவரையில் 516 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இதுவரையில் இலங்கையில் 97,988 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 93,668 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 625 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதியில் சிக்கியிருக்கும் பெரும்பளவான இலங்கை பணிப்பெண்கள், அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் தடுப்பு முகாம்களில் உள்ள இலங்கை பெண்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் தடுப்பு முகாம்களில் உள்ள இலங்கை பெண்கள் குறித்த விவரங்கள் சர்வதேச பொது மன்னிப்பு சபை அண்மையில் வெளியிட்டிருந்தது. சவுதி அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான கலந்துரையாடல்களுக்கு பின்னர் இலங்கை பெண்களை விடுவிக்க சவுதி ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இலங்கையில் விமானத்தை தரையிறங்க அனுமதித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சவுதி அரேபியாவில் தடுப்பு முகாம்களில் உள்ள 156 இலங்கை பெண்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளம் யுவதி ஒருவர் திடீர் கைது. போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி துபாய் வழியாக இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற இளம் யுவதி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கல்பிட்டி பகுதியில் வசிக்கும் 21 வயதுடைய இளம் யுவதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்புத்துறை அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இன்று அதிகாலை 3:15 மணிக்கு எமிரேட்ஸ் விமானத்தில் துபாய் செல்லவிருந்தார். இவர் சமர்ப்பித்த ஆவணங்களை சந்தேகத்தின் பேரில் விமான அதிகாரிகள் குடிவரவு மற்றும் குடியகல்புத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன்போது யுவதியால் சமர்ப்பிக்கப்பட்ட கடவுச்சீட்டு மற்றும் இத்தாலி விசா ஆகியவை போலியானவை என்று தொழில்நுட்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரது பொருட்களை தேடிய போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுபடியாகும் கடவுச்சீட்டையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மக்கள் தேவையின்றி பீதியடைய வேண்டாம், அரசாங்கம் விடுத்துள்ள கோரிக்கை. கோவிட்-19 அலை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதையும் தேவையில்லாமல் பீதியடைவதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்ற அமைச்சரவை இணை பேச்சாளர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் தொற்று நோய் கட்டுப்பாட்டில் உள்ளது. நோய் தொற்றை கட்டுப்படுத்த மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார அதிகாரிகள் அனைவரும் தயாராக இருக்கின்றனர். கோவிட்-19 வழக்குகளில் கணிசமான உயர்வு இருப்பதை வலியுறுத்திய அவர், போலீஸ் மற்றும் சுகாதார அதிகாரிகளால் விதிக்கப்பட்ட சுகாதார விதிமுறைகளை புறக்கணித்து மக்கள் பண்டிகை காலத்தை கொண்டாடியதை காண முடிந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலைமை குறித்து அரசாங்கம் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளது என கூறியுள்ளவர், நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கும் என்ற நம்பிக்கை வெளியேற்றுள்ளார். கம்பகா மற்றும் கொழும்பில் கோவிட்-19க்கு எதிராக குறைந்தது 1 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. 3வது அலைகளை தவிர்ப்பதற்கு நாங்கள் அதிகபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். எவ்வாறாயினும் தற்போதைய நிலைமை குறித்து நாங்கள் மிகவும் கவனமாக இருப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் போலீஸ் நிலையத்தில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று.
யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் 11 பேர் உள்பட வடக்கில் மேலும் 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலை, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவபீட ஆய்வுக்கூடங்களில் 788 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதன்படி 21 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 15 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் 11 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். போலீஸ் நிலையத்தில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட உத்தியோகத்தர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணியவர்கள் அனைவரும் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சிகிச்சை பெற்ற 2 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவு மற்றும் நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவு ஆகிய இடங்களில் 2 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் 2 சுய தனிமைப்படுத்தலில் கண்காணிக்கப்பட்டவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் 5 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 மன்னார் வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவுக்கு கொரோனா அறிகுறிகளுடன் சென்றவர்கள், 1 வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சை பெற்றவர். மல்லாவி வைத்தியசாலைக்கு சென்ற இராணுவ உத்தியோகத்தர் 1 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ள அதேவேளை தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் சடுதியாக அதிகரித்துள்ளன. அதோடு இதற்கு முன்னர் தொற்றாளர்கள் இனங்காணப்படாத பல பிரதேசங்களிலும் பெருமளவான தொற்றாளர்கள் கடந்த சில வாரங்களாக இனங்காணப்படுகின்றனர். இது மிகுந்த எச்சரிக்கை மிக்க நிலைமையாகும் என்றால் சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளது. எனவே மீண்டும் ஒருமுறை கடும் சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை விதித்தல் போன்ற நிலைக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் நிச்சயமாக அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலைமை தொடர்பாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ள அதேவேளை தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் சடுதியாக அதிகரித்துள்ளன. அத்தோடு இதற்கு முன்னர் தொற்றாளர்கள் இனங்காணப்படாத பல பிரதேசங்களிலும் பெருமளவான தொற்றாளர்கள் கடந்த சில வாரங்களாக இனங்காணப்படுகின்றனர். இந்த நிலைமை தொடர்பான விஞ்ஞானபூர்வமான காரணிகள் ஆராயப்பட்டு வருகின்றதாகவும், எனவே பொதுமக்கள் இந்த நிலைமை தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொற்றை தவிர்க்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றுவதன் ஊடாக பரவலை துரிதமாக கட்டுப்படுத்த முடியும் என்பதை முன்னரே நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். கடந்த உற்சவ காலத்திலும் அதனை அண்மித்த காலப்பகுதிகளிலும் இவற்றை முறையாக பின்பற்றாமலேயே தற்போதைய அபாய நிலைக்கு காரணமாகும். மீண்டும் ஒருமுறை கடும் சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை விதித்தல் போன்ற நிலைமைக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் நிச்சயமாக அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை நினைவுபடுத்த வேண்டிய காலத்தின் தேவையாகும். கைகளை சுத்தமாக வைத்திருத்தல், முகக்கவசம் அணிதல், தனிநபர் இடைவெளியை பேணுதல், இருமல், தொண்டை வலி, தடிமன் உள்ளிட்ட தொற்று அறிகுறிகள் காணப்படுமாயின் அவ்வாறு நபர்கள் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்கள் உள்ளிட்டவற்றுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இதற்கு முன்னர் இந்த விதிமுறைகளை முறையாக பின்பற்றியதன் காரணமாகவே கடந்த சில மாதங்களாக அனைவருக்கும் சுதந்திரமாக நடமாடக்கூடியதாக இருந்தது. எனவே மீண்டும் அவ்வாறு இருப்பது கடினமானதல்ல. அதற்கமைய எதிர்வரும் காலங்களிலும் மீண்டும் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதோடு அனாவசியமான போக்குவரத்துகளையும் தவிர்க்க வேண்டும். நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று தீவிரமடைவதை தடுக்க அனைவரையும் ஒத்துழைக்குமாறு சுகாதார அமைச்சு வேண்டிக் கொண்டுள்ளது.